2 பெண் பிள்ளைகளுக்கு தாய். கணவன், கல்யாணம், குடும்பம் அப்படின்னு இருக்கக்கூடிய 35 வயது ஒரு பெண்ணுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஆசை வருது. நம்மளுடைய அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை கைவிட்டுடாமல் 6 முறை எழுதி எழுதி தோற்று போன அந்த பெண்மணி 7வது முறை யூபிஎஸ்சி எக்ஸாமை பாஸ் பண்ணி ஐஏஎஸ்ஸாக வெளியில் வராங்க. இத்தனைக்கும் இந்த சாதனையை செய்த இந்த பெண்ணுக்கு 40% கேட்கும் திறன் குறைவு. கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த நிஷா உன்னிராஜ் அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாகவும், அதே நேரத்தில் பெண்கள் இது போன்ற ஒரு முன் உதாரண பெண்மணிகளை எடுத்துக்கிட்டு நம்மளோட லட்சிய பாதையில் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேங்க. ஏன் இப்படி ஒரு அதிசயம்லாம் கேரளத்தில் மட்டும்தான் நடக்குமா, நம்ம தமிழ்நாட்டில் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு ரொம்ப அதிகமான தன்னம்பிக்கையும் தைரியமும், அதே நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு திறமையும் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தங்களாக இனிமேலுக்கு பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அவங்கள பற்றியும் நாம் பேசுவோம். நன்றிங்க.